Students, now listen. Next we are going to see how to record transaction using accounting equation approach. Here there is a question for you. Commenced business with cash rupees 1 lakh. Commenced na enna? Started business. Okay, அப்போ நீ ஒரு business பண்ண போகிற, அதோட அந்த பிஸ்னஸை வந்து 1 lakh rupees உன் கையில் இருக்குது, அதை வச்சு நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற. Okay students, now one more important information I want to give you students. இந்த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் எப்படி அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் தான் அந்த டிரான்சாக்ஷனை செய்கிறீங்க. யூ ஆர் இன்வால்வ் இன் தட் டிரான்சாக்ஷன். த டிரான்சாக்ஷன் இஸ் டன் பை யூ அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் டு அசியூம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? தென் ஒன்லி it will be easy for you. Okay students, for every transaction assume that it is your transaction. You are doing the thing. There may be names, நிறைய நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, A, B, C, D, they would have given names. But whoever is doing the business, suppose Ram is doing business na, நீ தான் ராமா அசியூம் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட அக்கௌண்டிங் பிரின்சிபல், அக்கௌண்டிங் ரூலோட பேசிக். இந்த அசம்ஷனோட நீ அக்கௌண்ட்ஸ் போடும் போது உனக்கு ரூல்ஸை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் அப்ளை பண்ண முடியும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் சில்ட்ரன். நவ் யூ சி கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் rupees 1 lakhனா யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க? நீ பண்ண போகிற. எவ்வளோ ருபீஸ் பண்ண போகிற? 1 lakh rupees போட்டு நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற. இப்போ நம்ம எஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா, கேஷ்னு ஒரு வேர்டை பார்த்தாலே அதை ஒரு எஃபெக்டாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். ஏன்னா யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த அக்கௌண்ட்ஸ், isn't it? ஸோ எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் ரெண்டு அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு அக்கௌண்ட்ஸ் எது அப்படின்னு ஃபஸ்ட்டு உனக்கு கிளியராக நீ ஐடென்டிஃபை பண்ணால் தான் உன்னோட அக்கௌண்ட்ஸில் நீ ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த பிஸ்னஸ்? கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னா யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட் தட் யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிஸ்னஸ். ஓம் பணம் தான், நீ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற. ஆனால் பிஸ்னஸ் என்டிட்டி அசம்ஷன் பொறுத்தளவு நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும்? நான் வேறு, பிஸ்னஸ் வேறு, அப்படி இல்லை அசியூம் பண்ணணும். ஓகே, அப்போது பிஸ்னஸ்க்கு என்ன நடக்குது? பணம் உள்ளே வருது. ஓகே, கேஷ் கம்ஸ் இன்டு த பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ்க்கு என்ன நடக்குது? கேஷ் கம்ஸ் இன்டு த பிஸ்னஸ். அப்போது பிஸ்னஸில் வந்து கேஷ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. am I right children? ஓகே, இப்போ செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, கமென்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் rupees 1 lakhல இன்டைரக்டாக ஒரு இன்னர் மீனிங் ஹிடன் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா கேபிட்டல். அந்த 1 lakh rupees என்னது? கேபிட்டல். அந்த கேபிட்டலை யார் ப்ரொவைட் பண்ணுறா? ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ். ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ்? யூ ஆர் த ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, அப்போது அங்கேயும் வந்து கேபிட்டல் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. நீ கேஷ் போடுறதுனால கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது. நீ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதில் உள்ள கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் அசெட் இன்க்ரீஸ் ஆகுது. கேஷ் வந்து உனக்கு என்னது? அசெட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, கேபிட்டல் என்ன பண்ணுவோம்? லைபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ், அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ அக்கௌண்டிங் ஈக்குவேஷனுக்கு வாங்க. அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை நீங்கள் பை ஹார்ட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அசெட்ஸ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ அசெட் சைடில் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கேஷ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உனக்கு வந்து இப்போ நல்லா உனக்கு தெரியும், நீ படிச்சிட்ட. கேஷ் வந்து உனக்கு என்ன அக்கௌண்ட் அப்படின்னு தெரியும். அது வந்து ஒரு அசெட்டு. am I right children? அப்போது கேஷ் அசெட்டு கீழே நீ கேஷ் போடணும். ஓகே, கேபிட்டல் வந்து அப்படியே தான் இருக்கும், கேபிட்டலாகவே தான் இருக்கும். இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் ஏதாவது லயபிலிட்டி இருக்கா? அதாவது நீ யாருக்காவது கொடுக்க வேண்டிய பணம் இருக்கா? இல்லை. ஸோ லயபிலிட்டிஸை அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இந்த கேஷோட வேல்யூ என்ன? 1 lakh rupees. கேபிட்டலோட வேல்யூ என்ன? 1 lakh rupees. உனக்கு ஏதாவது லயபிலிட்டி இருக்கா? இல்லை. ஸோ 0 அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள் 1 lakh rupees, ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள் 1 lakh rupees. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. தட் மீன்ஸ் யுவர் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட். ஓகே, தட் மீன்ஸ் உங்கள்கிட்ட இருக்க அசெட்டும் கேபிட்டலும் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, hope you understood this transaction. Students, now listen. Another transaction. Question goes like this: decrease in liability and decrease in assets. அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? லைபிலிட்டியும் உனக்கு டிக்ரீஸ் ஆகணும், அசெட்டும் டிக்ரீஸ் ஆகணும். அப்போது இப்போ கான்செப்ட் இது தான். அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு கொஸ்டினை வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, பேடு கிரெடிட்டார்ஸ் rupees 10,000 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கிரெடிட்டார்ஸ்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம கிரெடிட்டார்ஸ் கிட்டேருந்து என்ன வாங்குவோம்?
பர்ச்சேஸ் பண்ணுவோம். எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம்? கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ இங்கே என்ன எஃபெக்ட் நடக்குது? அப்போ யார் பே பண்ணுறாங்க? நீங்கள் தான் பே பண்ணுறீங்க. இப்போ என்ன எஃபெக்ட் நடக்குது? உன் கையிலேருந்து கேஷ் வெளியே போகுது. கரெக்டாக? கேஷ் வந்து என்னது? அசெட். இப்போ உன் கையிலேருந்து கேஷ் வெளியே போகுது. நீ யாருக்கோ கடன் வாங்கியிருக்க, அவங்களுக்கு நீ பணத்தை திருப்பி கொடுக்குற. அப்படின்னா என்னது? உன் கையிலேருந்து கேஷ் வெளியே போகுது. அப்போ கேஷுன்றது வந்து என்னது? அசெட்டு. அப்போ அசெட் உனக்கு வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? கையிலேருந்து கேஷ் போச்சுன்னா அசெட் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பேடு கிரெடிட்டார்ஸ்னு ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து கிரெடிட்டார்ஸ் யார்? நீ யார்கிட்டேருந்து கடன் வாங்கினியோ அவங்க தான் கிரெடிட்டார்ஸ். ஓகே, இப்போ அவன் என்ன பண்ணுறான்? உங்ககிட்டருந்து பணத்தை ரிசீவ் பண்ணுறான். கரெக்டாக? அப்போ கிரெடிட்டார்ஸ் வந்து உனக்கு எந்த அக்கௌண்ட்டில் நீ போடணும்? மிஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் செக்ஷனில் சொல்லியிருக்கேன், கிரெடிட்டார்ஸ் வந்து லயபிலிட்டி. ஏன்னா நீ அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும். யூ ஓவ் டு கிரெடிட்டார்ஸ். கரெக்டாக? இப்போ நீ ஆல்ரெடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட்டார்ஸ் கிட்ட ஒரு 20,000 இருக்குது, கடன் கொடுக்கணும். அந்த 20,000ல் நீ ஒரு 10,000 ருபீஸ் நீ கொடுக்குற அப்படின்னா இப்போ உனக்கு கிரெடிட்டார்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஆல்ரெடி 20,000 நீ கொடுக்கணும், இப்போ ஒரு 10,000 கொடுத்துட்ட. அப்போது என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக? அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். அப்போது உன்னோட லயபிலிட்டி வந்து குறையுது. ஓகே, இப்போ அடுத்தப்புறம் நீ ஒரு 5,000 கொடுத்தேன்னா என்ன ஆகும்? திருப்பியும் நீ 20,000 கொடுக்க வேண்டிய கடன் வந்து இட் இஸ் டிக்ரீஸிங். ஐ மீன் ரைட் சில்ட்ரன்? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் அதோட கான்செப்ட் என்ன அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. அதுக்கு நீ ஃபஸ்ட்டு வந்து எந்த ஹெட்டை நான் செலக்ட் பண்ணும், எது என்னோட 2 ஹெட்ஸ் அப்படின்னா 2 அக்கௌண்ட்ஸ், அந்த அக்கௌண்ட்ஸை நீ கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு அதோட எஃபெக்டை வந்து கரெக்டாக கொடுக்க தெரியும். எஃபெக்டை கரெக்டாக கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னோட ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக வந்துடும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நான் மிஸ் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள். அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ். இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அசெட்ஸ்னால் இங்கே என்ன நமக்கு அசெட்டு? கேஷ் மாத்திரம் தான் இருக்குது அசெட்டு. கேபிட்டல் பற்றி ஒன்றுமே அவங்க சொல்லலை. ஸோ கேபிட்டல் நம்ம அப்படியே எழுதுகிறோம். இப்போ நம்மளோட லயபிலிட்டிஸ் யார்? லயபிலிட்டி அக்கௌண்ட்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க? கிரெடிட்டார்ஸ் மாத்திரம் தான் இருக்காங்க. அப்போ நம்ம லயபிலிட்டி கீழே கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம காட்டுறோம். அதை தான் நம்ம இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ கேஷோட வேல்யூ என்ன? 10,000. உன் கையிலேருந்து என்ன போகுது? கேஷ் வெளியே போகுது. அப்போ கேஷிலேருந்து இந்த 10,000 என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அதனால் -10,000 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உன் கையில் கேஷ் வந்து ஒரு 30,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 30,000லேருந்து தான் நீ இந்த கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்குற. இப்போ நீ 10,000 கொடுத்துட்ட அப்படின்னா உன் கேஷ் வேல்யூ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். 30,000 - 10,000 20,000 டிக்ரீஸ் ஆகுமா? அதனால் 10,000 டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி நீ மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணுற. ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட், கேஷ் அக்கௌண்ட்லேருந்து 10,000 ருபீஸை நீ மைனஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இங்கே வாங்க. இப்போ கேபிட்டல் பற்றி நம்ம எந்த எஃபெக்ட்டும் கொடுக்கல, அதனால நமக்கு 0 போட்டுடலாம். ஏன்னா இங்கே நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறதில்ல. ஓகே, அடுத்தது பாருங்கள் கிரெடிட்டார்ஸ். இப்போ கிரெடிட்டார்ஸ் வந்து மிஸ் என்ன சொன்னேன்? 20,000 இருக்குன்னு. அந்த 20,000ல் 10,000 நீ பே பண்ணுற. கரெக்டாக? அப்போ டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 10,000 கிரெடிட்டார்ஸ் வில் டிக்ரீஸ். அப்போ அந்த 10,000ஐயும் நீ என்ன பண்ணி காட்டணும்? மைனஸ் பண்ணி காட்டணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 10,000 மைனஸ் ஆகுது, அதே 10,000 ரைட் ஹேண்ட் சைட்லேயும் மைனஸ் ஆகுது. இதுதான் எஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறோம்? டெபிட் சைடில் இருக்கிற எஃபெக்ட் மஸ்ட் பி ஈக்குவல் டு த கிரெடிட் சைடு. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சேம் இஃபெக்டாக வருது. அதனால் இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் ஃபைனலாக யூ ஹவ் டு எண்ட் லைக் திஸ். இங்கேயும் -10,000 இங்கேயும் -10,000னா எஃபெக்ட் வந்து சேமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ், டிக்ரீஸ் இன் ஒன் அசெட் அண்ட் இன்க்ரீஸ் இன் அனதர் அசெட். இதுதான் கான்செப்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அசெட்டு டிக்ரீஸ் ஆகுது, அனதர் அசெட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டுமே அசெட்டு தான், ஆனால் ஒன்றில் நம்ம டிக்ரீஸ் எஃபெக்ட் காட்டணும், இன்னொன்றில் நம்ம இன்க்ரீஸ் எஃபெக்ட் காட்டணும். அப்போ நம்ம கொஸ்டின் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, பாட் ஃபர்னிச்சர் காஸ்டிங் ₹5,000 பை கேஷ். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஃபர்னிச்சர் வாங்குகிற, ஃபர்னிச்சர் வந்து உனக்கு அசெட்டுன்னு நல்லாவே தெரியும் இல்லையா? ஓகே, for how much you are purchasing? 5,000 rupees. How you are purchasing? You are giving cash. So it is understood there is cash transaction. Clear students? Okay, fine. Now what is going to be the effect? Furniture comes into the business. Am I right? So furniture வந்து என்னது? Asset. அப்போ
இருக்கிற ஃபர்னிச்சரோட சேர்த்து நீ இன்னொரு ஃபர்னிச்சர் வாங்கும் போது உனக்கு என்ன ஆகுது, அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் எஃபெக்ட் என்ன ஆகுது, கேஷ் எஃபெக்ட் ஆகுதா. கேஷ் இங்கே என்ன நடக்குது, கேஷு கம்மியாகுது. யூ ஆர் பேயிங் கேஷ். அப்போ கேஷும் வந்து நமக்கு என்னது, அசெட்டு. ஸோ அசெட் ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது, கேஷ் நீ கொடுக்குறனால பிஸ்னஸில் இருந்து கேஷ் வேல்யூ கம்மியாகுது. ஸோ ஒரு அசெட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு அசெட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் போடுங்க. அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். இதான் ஒரிஜினல் ஈக்குவேஷன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அசெட்ஸ் என்னெல்லாம் இங்கே அசெட்ஸு, இங்கே 2 அசெட் இருக்குது. ஒன்று ஃபர்னிச்சர் உனக்கு ஒரு அசெட்டு, கேஷ் உனக்கு ஒரு அசெட்டு. ஸோ அசெட்டு கீழே நீ 2 அசெட்டையும் எழுதிடணும். கேபிட்டல் பற்றி இங்கே பேச்சே இல்லை, லைபிலிட்டி பற்றி இங்கே பேச்சு இல்லை இந்த கொஸ்டினில். am I right? There is no question about capital and liabilities. Okay, now coming to this side, what is happening here, cash value நீ உன் கையில் இருக்கிற கேஷ்லேருந்து ஒரு 5,000 எடுத்து வெளியே கொடுக்குற. am I right? உன் கையில் 10,000 rupees கேஷ் இருக்கலாம், அந்த கேஷ்லேருந்து ஒரு 5,000 எடுத்து நீ ஃபர்னிச்சர் வாங்குற. அப்போ கேஷ் வேல்யூ என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அது நீ எப்படி வந்து இம்ப்ளிஃபை பண்ணி காட்டணும் அப்படின்னா -5,000 யூ ஹாவ் டு டூ லைக் தட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே இங்கே என்ன ஆகுது, ஃபர்னிச்சரோட வேல்யூவை வந்து நீ காட்டணும். ஓகே, ஃபர்னிச்சரோட வேல்யூ என்ன, 5,000 ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ மிஸ் இதுக்கு ப்ரீவியஸ் செஷனில் என்ன சொல்லியிருக்கேன், அசெட் அப்படின்னா அசெட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். இங்கே அந்த அசெட்டோட பேர் என்ன, ஃபர்னிச்சர். அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் 5,000 வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி காட்டணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, விச் மீன்ஸ் தட் தேர் இஸ் அ furniture to the value of rupees 5,000. Suppose tomorrow you are purchasing another furniture. The value is again 5,000. Now you tell me what will be the amount in the furniture account. Already you have furniture 5,000. Another additional furniture you have purchased 5,000. அப்போ இப்போ total value furniture accountல எவ்வளோ இருக்கும், 10,000 இருக்குது. ஸோ உங்ககிட்ட அசெட்ஸ் 10,000 இருக்குது அப்படின்றத நீ பிஸ்னஸில் காட்டணும். அதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன். Again we are substituting 0 for capital and liabilities. Now see here children, left hand side -5,000 and +5,000 will get cancelled. So your value will be 0. Here is already 0. So left hand side is equal to right hand side. Okay students, so that means your equation is correct. You got me students? Furniture or value 5,000 உள்ள வருது, நீ அக்கௌண்ட் பண்ணிட்ட. உன் கேஷ்லேருந்து 5,000 கம்மியாயிருச்சு, அதையும் நீ அக்கௌண்ட் பண்ணிட்ட. ஓகே, ஸோ மொத்தமாக அசெட் சைடு பார்த்தோன்னா நமக்கு இப்போ நில்லாக இருக்குதுன்னு அர்த்தம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் டிக்ரீஸ் இன் ஒன் லைபிலிட்டி அண்ட் இன்க்ரீஸ் இன் another liability. So here கான்செப்ட் என்ன, ரெண்டுமே லைபிலிட்டி தான். ஒரு லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது, இன்னொரு லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் க்ரியேட் பண்ணுறோம். So what is that question அப்படின்னா, this is a question. Accepted a bill drawn by creditors rupees 20,000. So this is going to be a question. Listen once again. Accepted a bill drawn by creditors. இப்போ கிரெடிட்டர்ஸ்னால் யார், உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னா they will become our creditors. Am I right children? இப்போது நம்ம கிரெடிட்டர்ஸ்க்கு வந்து 3 ஃபார்மில் பேமெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ரிமெம்பர், ஐ ஆம் யோர் கிரெடிட்டர்ஸ். நான் தான் கிரெடிட்டர்னு வச்சுக்கோ, உன்னோட கிரெடிட்டர். நான் உனக்கு 20,000 வர்த் குட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நீ என்கிட்டேருந்து என்ன பண்ணியிருக்க, 20,000 rupees குட்ஸ் வந்து என்கிட்டேருந்து நீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்க. கரெக்டாக? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீ எப்படி வந்து எனக்கு கேஷ் கொடுப்பேன்னு கேட்குறேன், எனக்கு எப்படி பேமெண்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீ சொல்கிற, நான் கேஷாக கொடுக்க மாட்டேன், செக்காகவும் கொடுக்க மாட்டேன், ஆனால் பில்லாக கொடுத்துட்றேன் அப்படின்னு நீ சொல்லுவேன். அப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா 3 ஃபார்மில் நம்ம பேமெண்ட் பண்ணலாம். நம்ம கையில் கேஷ் இருந்தால் நம்ம ரெடி கேஷ் கொடுத்துடலாம், இல்லை நம்ம கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் அடுத்த 2 ஆப்ஷன். ஒன்று வந்து நம்ம செக் பேமெண்ட் பண்ணலாம். கரெக்டாக? இப்போ செக்கு கொண்டு போய் நீ இப்போ செக்கை நீ என்கிட்ட கொடுத்தேன்னா நான் என்ன பண்ணுவேன், உன் செக்கை கொண்டு போய் பேங்க்கில் போட்டு உன் அக்கௌண்ட்லேருந்து நான் பணம் வந்து எடுத்துக்கலாம். இல்லை உன் அக்கௌண்ட்லேருந்து என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். செக்கை நீ சைன் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? இப்போ உன்னோட கம்ஃபர்ட்டுக்காக நீ என்ன சொல்கிற, நான் வந்து 3rd ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்ற. அதாவது வந்து என்ன அப்படின்னா பில்ஸு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 3rd ஆப்ஷன் என்னது, பில்ஸ். அப்போ இந்த பில்ஸோட ஃபெசிலிட்டி என்ன அப்படின்றத மிஸ் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது இது வந்து ஒரு டாக்குமெண்ட்,
ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் இருக்கும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்தோம்னா இன்வாய்ஸு, கேஷ் ரெசிப்ட்டு, பே இன் ஸ்லிப்ஸ்னு நிறையா சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் பில்லும் இருக்கும். அப்போ இந்த பில்லில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, யார் இந்த பில்லை ரேஸ் பண்ணுறாங்க, யார் பில்லை ரேஸ் பண்ணுறாங்க, நான் ரேஸ் பண்ணுறேன். ஓகேவா? எவ்வளோக்கு ரேஸ் பண்ணுறேன்? 20,000க்கு ரேஸ் பண்ணுறேன். நீ என்ன பண்ணுற? நீ அந்த பில்லை அக்செப்ட் பண்ணுற. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ அந்த பில்லில் என்னோட பேரும் இருக்கும், உன்னோட பேரும் இருக்கும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதும் இருக்கும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ அதில் என்ன ஒரு கன்சிட்ரேஷன் இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் நீ சொல்கிற இன்றைக்கி டேட் வந்து 18th. யூ ஆர் டெல்லிங் மீ ஐ வில் பே த பில் பை September 18th. You will tell. I will accept for it. Okay students? அப்போ நீ இப்போ என்ன பண்ணணும்? You are giving me a word that after 1 month you will pay the amount 20,000 through bill. இப்போ September 18th வந்துருச்சு. September 18th உன்னால் 20,000 எனக்கு கொடுக்க முடியல. அப்போது உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 3 days கிரேஸ் டேஸ் ஆப்ஷன் இருக்குது இந்த பில்ஸில். நான் அந்த ஆப்ஷனை வந்து கேஷில் உனக்கு நான் கொடுக்க முடியாது, செக் ட்ரான்சாக்ஷன்லேயும் நான் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த ஆப்ஷனை நான் உனக்கு பில் ட்ரான்சாக்ஷனில் கொடுக்கலாம். இதுதான் அட்வான்டேஜ் இந்த பில்ஸில். இப்போது September 18th நீ கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்காமல் இருந்தால் கூட அனதர் 3 days உனக்கு டேஸ் ஆர் அவைலபிள் ஃபார் யூ. அதாவது 19, 20, 21st வந்து நீ எனக்கு பேமெண்ட்டை கொடுத்துடணும். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, உன்னால் 18th கட்ட முடியலன்னா நீ 3 days கிரேஸ் டேஸ் எடுத்துக்கோ அப்படின்ற. அட்லீஸ்ட் அந்த 3 days கிரேஸ் டேஸில் நீ எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துடணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் வந்து பில் ட்ரான்சாக்ஷனோட ப்ரொசீஜர். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னும் ஃபர்தர் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். அட் ப்ரெசென்ட் யூ கீப் திஸ் அஸ் அ கான்செப்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நவ் யூ ஆர் கோயிங் டு பேக் டு த ஈக்குவேஷன். இப்போ உன்னோட எஃபெக்ட்ஸ் என்ன? ஒன்று பில்ஸ் பேயபிள். அப்போ பில்ஸ் பேயபிள் அப்படின்னும் போது இட் இஸ் அ பில். யூ ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் பில். அண்ட் ஸோ பில் இஸ் அ டிரான்சாக்ஷன். ஸோ யூ ஹாவ் டு ஓப்பன் அன் அக்கௌண்ட் ஃபார் இட். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அரைசஸ். இப்போ இந்த பில்ஸ் பேயபிள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து லயபிலிட்டி. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா நீ எனக்கு பணம் கொடுக்கணும், அந்த பணம் வந்து எனக்கு லயபிலிட்டி. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? உனக்கு லயபிலிட்டி இஸ்ன்ட் இட்? அப்போது உன்னோட லயபிலிட்டி என்ன ஆகுது? இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா 20,000 rupees நீ எனக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணும்? கிரெடிட்டர்ஸ் கொடுக்கணும். ஹூ இஸ் அட் கிரெடிட்டர்ஸ்? ஐ எம் யோர் கிரெடிட்டர். அப்போது to the extent of 20,000 உன்னோட லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நீ 20,000 எனக்கு பில்லில் கொடுத்துட்ட அப்படின்னா உன்னோட கடன் வந்து என்ன ஆகுது? குறையுது. to the extent of rupees 20,000. ஸோ ஒரு பக்கம் பில்ஸ் பேயபிள், அது லயபிலிட்டி அக்கௌண்ட்டில் போட்டுறணும். ஸோ லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு பக்கம் கிரெடிட்டார்ஸ் கொடுக்க வேண்டிய பணம் குறையும். ஸோ லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ஈக்குவேஷனுக்கு வாங்க. அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி. இப்போ யூ ஹாவ் டு ரைட் அசெட்ஸ் ஒன்றுமே இல்லை, அப்படியே எழுதணும். Capital is also you don't have any value, so write as it is. Coming to liabilities, liabilitiesல ரெண்டு liabilities நீ அக்கௌண்ட்டில் காட்டணும். One is bills payable is your liability, creditor is your liability. Now see the effect. Assetக்கு no value, so 0 போடு. Capitalக்கு no value, 0 போடு. Bills payable அக்கௌண்ட்டில் 20,000 ஆட் ஆகும், ஸோ ப்ளஸ் 20,000 போட்டிருக்கேன். கிரெடிட்டர்ஸில் அதே 20,000 மைனஸ் ஆகும், ஏன்னா நான் உங்கள்கிட்ட பில்லை வாங்கிட்டேன். இப்போது நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் 20,000 குறையுது, ஸோ மைனஸ் 20,000 போடுற. இப்போ ஈக்குவேஷன் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0, ரைட் ஹேண்ட் சைடும் 0. எப்படி 0? ப்ளஸ் 20,000 மைனஸ் 20,000 கேன்சல் ஆயிரும், ஸோ 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ யுவர் ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சம். Students, now listen. In this transactions affecting more than 2 accounts. Okay students, அதாவது அட் அ டைம் 2 அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆனால் நம்ம எப்படி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் போடணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டிரான்சாக்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, த கொஸ்டின் கோஸ் லைக் திஸ். குட்ஸ் காஸ்டிங் ₹30,000 சோல்டு ஃபார் 40,000 கேஷ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குட்ஸோட வேல்யூ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 30,000. இப்போ நீ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னா எப்படி பண்ணுவேன்? உன்கிட்ட இருக்கிற குட்ஸை வந்து நீ வந்து ப்ராஃபிட்டுக்கு தான் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் இல்லையா? ஸோ இப்போ 10 ரூபீஸ்க்கு ஒரு பென் வாங்கின அப்படின்னா, சப்போஸ் அந்த பென்னை நீ சேல்ஸ் பண்ணணுன்னா
நீ யாருக்காவது அந்த பெண்ணை சேல்ஸ் பண்ணும்போது நீ என்ன பண்ணுவ, நீ வாங்கின 10 ரூபீஸ்க்குள்ள பெண்ணை வந்து சேல்ஸ் பண்ணும்போது அதே 10 ரூபீஸ்க்கு விற்றேன்னா உனக்கு வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ். நீ வாங்கின 10 ரூபீஸ் உனக்கு லாஸ் ஆயிரும் இல்லையா. இப்போ உனக்கு ப்ராஃபிட் வேணும்னா நீ என்ன பண்ணலாம், அந்த 10 ரூபீஸ் பெண்ணை வந்து 12 ரூபீஸ்க்கு விற்கலாம். இப்போ உனக்கு ப்ராஃபிட் என்ன, அந்த எக்ஸ்ட்ரா 2 ரூபீஸ் தான் உனக்கு ப்ராஃபிட், இஸ்ன்ட் இட்? அப்போ எப்போவுமே பிஸ்னஸில் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட எக்ஸ்ட்ரா தான் போட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் ப்ராஃபிட் இன்கர் பண்ண முடியும். ஸோ அதே தான் இங்கே நடந்திருக்கு. குட்ஸ் காஸ்டிங் 30,000 சோல்டு ஃபார் 40,000. ஓகே, இப்போ இங்கே இதில் எஃபெக்ட்டுன்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம 2 எஃபெக்ட் பார்த்துருக்கோம். இப்போ இங்கே 3 எஃபெக்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஒன் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், உன் கையில் இருக்க குட்ஸ் வந்து நீ என்ன பண்ணுற, சேல்ஸ் பண்ணுற. அப்போ குட்ஸ் வந்து என்ன ஆகுது, கோஸ் அவுட் ஆகுது. குட்ஸுனால் என்னது, உன் கையில் இருக்கிற பொருள், உன்னோட கமாடிட்டி, உன்னோட குட்ஸு. ஸோ அந்த குட்ஸை வந்து நம்ம ஸ்டாக்குன்னு சொல்லலாம். உன் கையில் இருக்க ஸ்டாக் வந்து அசெட் உனக்கு. இப்போ என்ன ஆகுது, உன் ஸ்டாக்கில் இருந்து கொஞ்சம் குட்ஸை நீ விற்றுற. அப்போது உனக்கு அசெட் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்ட் பாருங்கள். நீ குட்ஸை விற்கும் போது எப்படி விற்கிற அப்படின்னா கேஷுக்கு தான் விற்கிற. ஓகே, 40,000 ரூபீஸ்க்கு விற்கிற, கேஷுக்கு விற்கிற. அப்போ உனக்கு இமீடியட்டாக கேஷ் கையில் கிடச்சிருது. அப்போ இந்த கேஷ் வந்து என்னது, அதுவும் உனக்கு அசெட்டு. இப்போது அது வருது, இட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன் இல்லையா. அதனால் அசெட் வந்து என்ன எஃபெக்ட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த எஃபெக்ட் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட்டு. என்னென்னா, நீ விற்கிற இல்லையா, சேல்ஸ் பண்ணுற இல்லையா, அதை நீ எப்படி விற்கிற, ப்ராஃபிட்டுக்கு விற்கிற. இப்போ உனக்கு கையில் என்ன வருது, இன்கம் வருது. ஓகே, என்ன வருது, இன்கம் வருது. ஸோ அந்த இன்கம் வந்து என்ன ஆகும், கேபிட்டலில் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம ஈக்குவேஷனுக்கு போகிறோம். அசெட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். இப்போ அசெட்டுக்கு கீழே என்னெல்லாம் நம்ம எழுதணும், ஒன்று கேஷுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும், இன்னொன்று வந்து குட்ஸுன்றதை வந்து நம்ம குட்ஸு அதை நம்ம ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணுறோம். நம்ம பிஸ்னஸில் இருக்க எல்லா கமாடிட்டிஸும் என்னது, ஸ்டாக் இல்லையா. அப்போ நம்ம ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ கேஷு, அதுக்கப்புறம் ஸ்டாக்கு. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? கேபிட்டலில் எந்த எஃபெக்ட்டும் நம்ம கொடுக்கறதில்ல, லைபிலிட்டிஸ்லேயே எந்த எஃபெக்ட்டும் கொடுக்கறதில்ல. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ கேஷோட வேல்யூ, உனக்கு கேஷ் எவ்வளோ உள்ளே வருது, சாலிடாக எவ்வளோ வருது, கையில் 40,000 உள்ளே வந்துடுது. ஓகே, உன்னோட ஸ்டாக்லேருந்து எவ்வளோ குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா நீ காஸ்ட் ப்ரைஸை தான் எடுத்துக்கணும். ஏன்னா நீ வாங்குறப்ப 30,000க்கு விற்கிற. அப்போது உனக்கு ஸ்டாக்கில் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 30,000 தான் இருக்குது. அப்போது ஸ்டாக் டு த வேல்யூ ஆஃப் 30,000 என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் ஸ்டாக் வேல்யூலேருந்து 30,000 மைனஸ் பண்ணணும். ஸோ ஐ ஹவ் ரிட்டன் மைனஸ் 30,000. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். கேபிட்டலில் மிஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். என்ன எஃபெக்ட்னா இந்த தேர்ட் எஃபெக்ட். அதாவது வந்து 30,000 வர்த்துள்ள குட்ஸை நம்ம 40,000க்கு விற்கும் போது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, 10,000. அந்த 10,000 என்ன ஆகும், நம்ம கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணும். am I right or not? revenues will increase your capital, expenses will reduce your capital. இதான் ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டில் உனக்கு கிடைக்கிற அந்த இன்கம், அதாவது அந்த ரெவென்யூ, அந்த ப்ராஃபிட் 10,000 வந்து நீ கேபிட்டலோட ஆட் பண்ணணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதை எஃபெக்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், லைபிலிட்டிஸ் வந்து ஒன்றுமே இல்லை, 0. ஓகே, இப்போ நீங்கள் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். 40,000 ப்ளஸில் இருக்குது, 30,000 மைனஸில் இருக்குது. ஸோ 40,000லேருந்து 30,000 மைனஸ் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், 10,000 கிடைக்கும். கேபிட்டலில் நம்ம ப்ராஃபிட் அமௌண்ட் 10,000 போட்டு வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் டேலி ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவேஷன் டேலி ஆச்சுன்னா உன்னோட அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் நீ கரெக்டாக போட்டிருக்கேன்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சம். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் transaction with 3 effect. Students, now listen. In this session I am going to work out and show how this accounting equation can be applied. I am going to teach only the model of the sum. Okay students, so model of accounting equation, how it can be applied. After understanding this, you will be able to work out problems, exercise problems. Okay, so this is just a model. Okay, see children, I am taking this as a first model. Okay, so here assets is equal to capital plus liability. In this sum I have taken assets as x. That means I don't know what is the assets value.
But whereas in the question I have given they have given me capital 1 lakh and liabilities 50,000. Now what is the formula? Assets கண்டுபிடிக்கணும்னா கேபிட்டலையும் லைபிலிட்டியும் ஆட் பண்ணோம்னா நமக்கு அசெட் கிடச்சிரும். கரெக்டாக? அப்போ இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? தேர்ஃபோர் இப்போ அசெட்ஸ் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,50,000. This is how you will find the asset from this equation. This is model 1. Now see here students, in the second model, assets 1 lakh they have given, whereas they have not given capital which we want to find out, and there is a liability of 30,000. Okay, now how to apply this in the equation? Okay, so what you have to do is that equal to க்கு left hand side 1 rupee இருக்கு, equal to க்கு right hand side வந்து x இருக்கு. இப்போ நம்ம x வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ x வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவல் டூக்கு இருக்கிற இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஈக்குவல் டூக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். ஓகே, இந்த ஈக்குவேஷன் எக்ஸை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே, ஜஸ்ட் மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸ் வில் பி ஆல்ரெடி தேர் இஸ் rupees 30,000. Okay, 1 lakh rupees, when it comes the other side it will become minus rupees 1 lakh. Isn't it not children? Okay, then x when it comes this side it will become minus x. Positive x will become minus x. So now minus x is equal to, now 1 lakh rupees minus 30,000, how much you get? You get 70,000. Isn't it not? 70,000 you want to put the bigger sign minus. Why? Because 1 lakh rupees oda பெரிய amount oda sign வந்து minus sign. அப்போ you have to subtract and put the bigger sign. இதான் வந்து mathematical concept இல்லையா? So we get minus 70,000 rupees. இப்போ equal to left hand sideல மைனஸும் equal to right hand side minus cancel ஆயிரும். Isn't it not? So now you are getting x value is equal to rupees 70,000. Okay, which means what? Capital is 70,000. You got me students? Otherwise also very simply when you look at the sum itself it is understood. ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ரெண்டு அமௌண்ட்டை ஆட் பண்ணால் உனக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு அசெட் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா அதில் ஒரு அமௌண்ட்டு மிஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அமௌண்ட்டையும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணிடணும். ஓகே, மைனஸ் பண்ணால் உனக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ ஜென்ரலாகவும் நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் மூலியமாகவும் உன்னோட ஆன்சரை வந்து செக் பண்ணிக்கலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? Now listen, this is model number 3. Model number 3, you have asset value 1 lakh, you have capital value 2 lakhs. You have to find out the liabilities. Okay students, so similarly equal to left hand side or amount இருக்கு, equal to right hand side or amount இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணோம்? ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மாடல். செகண்ட் மாடல் ஈக்குவேஷன் பேசிஸில் நம்ம வரோம் அப்படின்னா now bring the x to the left hand side and இங்கே இருக்கிற அந்த 2 lakhs rupees வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 2 lakhs rupees அப்படியே இருக்கும். இந்த 1 lakh rupees ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது அது நமக்கு மைனஸ் வந்து 1 lakh rupees ஆயிரும். Am I right children? Minus 1 lakh rupees. Now x is equal to rupees 1 lakh. Okay, so this is your liabilities. Liability is how much? 1 lakh. You got me students? So this is how you want to do the sum.